பேட்டர்ன் நெக் கொண்டு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்றைக்கு லேர்ன் பண்ணுவோமா? பேப்பர் ஸ்டிஃப் கொண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அகலத்தில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸுடைய ஃப்ரண்ட் பகுதி இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அதை வந்து மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஷோல்டருடைய ஸ்லோப்பை வந்து பேப்பர் ஸ்டிஃபில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நெக்குடைய வித் அண்ட் டெப்த்தை வந்து மார்க் பண்ணி ஸ்கேர் ஒன்று போடுங்க. நெக்கில் மேல் பகுதியில் அரை அங்குலம் மார்க் பண்ணுங்கள். இது வந்து ஷோல்டருக்கான சாயிங் அலவன்ஸ். அதே மாதிரி ஸ்டிப்புடைய கழுத்து பக்கம் வந்து நாங்கள் பேஸ்க்காகவும் இந்த பகுதியை வச்சு கட் பண்ணுவோம். ஆகவே அதையும் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் ரூலர் பயன்படுத்தி நான் வரைகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நெக்கை வரைங்க. இது அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரைய முடியும். அதுக்கு பிறகு நெக்குடைய ஃபேஷிங் வித் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் பகுதியை இந்த மாதிரி சென்டர் மார்க்கிங்கை அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பேப்பர் ஸ்டிப்பில் வெட்டப்பட்ட நெக் ஃபேஷிங்கையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி பேப்பர் ஸ்டிஃபோடைய ஓரத்தில் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதுக்கும் வந்து சென்டர் ஃபோல்டிங் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுடைய பகுதியை எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்ல பக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நெக் ஃபேஷிங்கை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக் வந்து ஓரம் எல்லாமே வந்து நான் ஓவர்லாக் பண்ணி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஓவர்லாக் மெஷின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா க்ளாத் விட்டு ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சென்டர் மார்க்கிங்க்கு சரியாக ப்ளேஸ் பண்ணி குண்டு பின் போட்டு செக்யூர் பண்ணுறேன். அதே மாதிரி கீழ் பகுதியிலையும் சென்டர் மார்க்கிங்கை சரியாக ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணி எடுத்துருக்கிறனால எங்களுக்கு சென்டர் மார்க்கிங்கை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி சுற்றி வரவும் பின் பண்ணி செக்யூர் பண்ணதுக்கு பிறகு நெக்கை வந்து சரியான எட்ஜில் வந்து தைங்க. அதாவது பேப்பர் ஸ்டிஃபில் வந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து சரியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிப்பில் வந்து மேலே தையல் படக்கூடாது. பட்டுச்சுன்னு சொன்னால் நெக் எங்களுக்கு நீட்டாக திருப்பி எடுக்க முடியாது. ஆகவே அதையும் கவனத்தில் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு தேவையான சாயிங் அலவன்ஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு பிறகு கட் மார்க்ஸ் போடுங்க. 1/2 இன்ச் கேப்பில் வந்து கட் மார்க்ஸ் போட்டு நெக்கை வந்து அடுத்த பக்கம் திருப்பி எடுத்து நீட்டாக அயர்ன் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீட்டான ஒரு நெக் கிடைக்கும். இது உங்களுக்கு இன்னும் நீட் பண்ணுறதுக்காக நெக்கோட எட்ஜில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவுட்லைன் ஸ்டிச் போட்டு நெக்கை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீட்டான பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நெக் ஒன்று கிடைக்கும்.